ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போ 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால கறிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கர் வச்சுருக்கேங்க. சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ குக்கரில் எப்படி உதிரியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா சேர்த்துட்டு நல்லா சூடானதும் தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 3 பிரிஞ்சி இலை, 4 பட்டை, கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போது 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் இப்போது பெரிய சைஸில் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. கீரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் இது வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்த கறியெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். கறியில் ட்ரை சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதனால் இங்கே நான் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1½ கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே கறியிலையும் சேர்த்துருக்கோம். அது கறிக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போது ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மூடி போட்டு இது சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். பாருங்க, சூப்பராக நம்ம மசாலாலாம் கறி கூட நல்லா சேர்ந்துருக்குங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எதில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நீங்கள் கலந்துக்கோங்க. தண்ணியெலாம் சேர்த்துட்டு இந்த டைமுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இப்போது நான் காரம் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் நான் புழிஞ்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டோங்க. மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போது இதை மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரட்டோங்க. வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் தம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக எவ்வளோ உதிரியாக இருக்குது. இதுதாங்க பிரியாணிக்கு கரெக்டான பதம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். ரைஸ்லாம் உடையாமல் லைட்டாக அப்படியே கலரி கொடுங்க. எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சைட் டிஷ் இது பச்சடி தான் செஞ்சுருக்கேன்.
பச்சடியில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.